நெக்ஸ்ட் கேள்வியா வந்து இப்ப சென்னைக்கு வந்து தனியில ஒரு சரித்திரம் இருக்கு. கர்ணப்புறா பொறுத்த வரைக்கும், சீரடிக்கிற புறா பொறுத்த வரைக்கும் பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு போயிருக்காங்க. பரம்பரைங்க இருந்திருக்கு. சார்பட்டா பரம்பரை, இப்ப சார் சொன்ன மாதிரி நெல்லையா பரம்பரை, ஜாமுன் பாஷா பரம்பரை, அந்த மாதிரி ரொம்ப பரம்பரையா இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க எல்லாம் வந்து எந்த பரம்பரைன்னு சொல்லாரு சார் எல்லாம். இப்போ நீங்க பார்த்த ஜாம்பவானுங்க யார் இந்த ஹிஸ்டரியில வந்து கொடி கட்டி பறந்தவங்க கர்ணப்புறால? அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸுங்க பேருங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன் சொல்லுவாங்க. அது சொல்லுங்க சார். அவரு அதே மாதிரி பாலு பிள்ளை கர்ணப்புறால தான் நான் சொல்றேன். ஆமா, சிந்தாதிரியப்பேட்டை சக்தின்னு இருக்காரு. திருவாளர் எந்த வருஷத்துல இருந்தாங்க? எப்போ? எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 years பேக் இருக்கும். 30 years. ஆமா, 30 years பேக் இருக்கும். அதே மாதிரி அண்ணா, நம்ம இக்பால் அண்ணா அவரு. அப்புறம் மயிலாப்பூர்ல திருவாளர் பாலு பிள்ளை, அப்புறமா ஆண்டிமான் தோட்டம் கண்ணன் ஒருத்தர் இருந்தாரு. இவங்க எல்லாம் வந்து அப்பெல்லாம் ரெக்கார்டா புறா விட்டாங்க. 30 வருஷத்துக்கு இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நாங்க சார் உங்க இதுல சொல்லுங்க சார். எங்க வாதியோடைய ஃப்ரெண்டு சொல்லுங்க. அம்பத்தூர்ல எங்க வாதிய ஃப்ரெண்டு பாண்டுன்னு ஒருத்தர். நாங்க சின்ன எனக்கு வயசுனா ஒரு 13 வயசு இருக்கும். நான் பாண்டு போய் பார்த்தேன். அம்பத்தூர்ல பார்த்தா ஒரு ரேக் தர்பா விட்டாரு. புறா வந்து கப்பலை விட்டு நம்ம கப்பலை பாக்குறோம். புறா வந்து நீங்க சொன்ன மாதிரி திரும்ப அப்பப்போ அடிக்கும். புறா அடிச்சு புறாவும் லாஸ்ட் அன்னைக்கு கப்பு அன்னைக்கு புறா அடிச்சு புறா வந்து பகிர் திரும்பி கப்பு எடுத்து டைம்ல முடிஞ்சு போச்சு. புறா உட்காந்து அவர் தான் கப்பு பகிர் எடுத்து போயிடுச்சு. அதுக்கு கப்பை தரல அவங்க. ஆனா சீரி அடிக்கும் புறா. எங்க வாதியர் புறா தான் அது. அப்படிங்களா? எங்க ஐயா சைடு எந்த வருஷம் இது நடந்தது? அது வந்து எனக்கு நான் தெரிஞ்சு 91ல. அது ஒண்ணு. என்ன ரங்கு புறா சார்? அது சப்ஜா ரெக்டர். இங்க ஒருத்தர் விட்ட திருவாமூர்ல கரிவண்டுன்னு சொல்லிட்டு, இங்க திருவாமூர் டிபாண்ட அவரு புறா வந்து தூமா புறா விட்டாரு. அது எங்க வாதியார் புறா தான். அவரு கப்பை எடுத்தாரு அடிச்சு. அது தென்னை மாத்திர போய் ஊந்துச்சு புறா. லாஸ்ட் அன்னைக்கு புறா அடிச்சு அதுக்கு நான் கப்பு கொடுத்தாங்க. தட்டுல தென்னை உட்காந்துச்சு முடியாம. அதுக்கப்பு கொடுத்தாங்க, ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க. 2 புறா லைஃப்ல பாத்துருக்கேன் வயசுல. அப்ப கோவிந்தப்பன் ஒருத்தர் புறா விட்டேன் சைதாப்பேட்டில. அந்த புறா லாஸ்ட் அன்னைக்கு வந்து நல்லா அடிச்சு புறா வந்து லாஸ்ட் அன்னைக்கு வந்து புறா விட்டாங்க கூட அடிக்காது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த புறா போட்டுக்கிச்சு. நல்லா அடிச்ச புறா 3 நாள் போட்டுக்குது. அதை அவுட் பண்ணிட்டோம் என் அனுபவத்துல. சரிங்க சார். ஓகே, தேங்க்ஸ். இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் இருக்கு, நம்ம எப்படி நம்ம வந்து முயற்சி ஆக்கம் முடியாதது கிடையாது. இன்னும் அது வந்து இப்ப என்னால முடியலன்னா எனக்கு அடுத்த ஆள் இருக்கான் இல்லையா, அவனை கொண்டு இதை நான் நிறைவடை செய்வேன். இதை விட மாட்டேன். நான் இன்ன வரைக்கும் அந்த அளவுக்கு அடியை பார்க்கணும்னு தான் நான் இன்னும் முன்னோக்கி போயின்னு இருக்கிறேன் தவிர பின்னோக்கி என் பயணம் கிடையவே கிடையாது. இதுல கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவேன். இப்ப நம்ம அந்த மாதிரி சக்சஸ் ஆகுறதுக்கு என்ன விஷயம் நம்ம செய்யணும்? இப்ப யங் ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, புறா பத்தி சொல்லுங்க. நம்ம வந்து இப்படி ஒரு கேரக்டர் வைஸா நம்ம என்ன இப்படி செய்யணும், நீங்க ஒழுக்கமா இருக்கணும், நம்ம குருக்கு மரியாதை செய்யணும், இது நம்ம எல்லாம் ஒத்துக்கிறோம். இதெல்லாம் இருக்கும். இப்ப நம்ம புறால நம்ம வித்தியாசமான நம்ம என்ன முயற்சி செய்யணும்? புறா எப்படி அந்த குவாலிட்டி நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி புறாங்களை விடுறதுக்கு? கர்ண புறா பெரும்பாலும் ஃபுல்கா மாட்டினாதான் உண்டு. 99% நீ கண்ணை பார்த்து மூக்கை பார்த்து எல்லாம் பண்றீங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன், ஃபுல்கா மாட்டினாதான் உண்டு. அந்த ஃபுல்கா மாட்டுற புறா யாருக்கும் பிடிக்காது. ஃபுல்கா மாட்டதுல கண்டிஷன்ல 10 ரூபா கூட வாங்க மாட்டாங்க. 10 ரூபா கூட 100 ரூபா பெருமா கையில கூட நம்ம சொல்ற மாதிரி கண்டிஷன்ல அந்த மாதிரி புறா கையில கூட பிடிக்க மாட்டான். இது எனக்கு வேணான்னுவான். ஆனா புறா அந்த அளவுக்கு அடிக்கும் புறா. புரியுதா? ஆனா நமக்கு அதுக்கு பேட் லக்கு சக்சஸ் பண்ண முடியல. அவ்வளவுதானே தவிர என்னுடைய பயணம் கண்டிப்பா இதை தொடர்ந்துதான் இருக்கும். எனக்கு அடுத்த என் நண்பர்கள் இருக்காங்க, என்னோட இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கள கண்டிப்பா ஊக்குவிப்பேன். அவங்க கிட்டயும் சில புறா பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இப்படி பண்ணு, எனக்கு கூட நீ ஹோட்டல்லாம் என்கிட்ட கூட நான் பண்றேன்னு இருக்கேன். கண்டிப்பா அவங்களுடைய உறுதுணையோட நான் கண்டிப்பா இந்த வருடமோ இல்ல அடுத்த வருடமோ கண்டிப்பா நான் ஒரு அரியணையை பிடிக்காம விட மாட்டேன். நிச்சயம். நன்றி. உங்க அனுபவத்துல நீங்க சொல்லுங்க சார் இந்த கேள்விக்கு பதில். இப்போ எப்படி வந்து இவ்வளவு வருஷமா நம்ம சாதிக்காது, இப்போ எப்படி நம்ம சாதிக்க போறோம், அந்த மாதிரி சாதிக்கணும்னா என்னென்ன விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத வச்சு சொல்லுங்க சார். முதல்ல நல்லா கேட்டுங்க. கர்ண புறாவை பொதுவாகவே எல்லாருமே வெறுத்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இது முக்கியம். கர்ண புறாவை முதல்ல சேருங்க, நல்ல புறாவை சேருங்க. எதுவுமே வந்து சேர்த்து பார்த்தா நல்ல புறா எப்படி சார் நம்ம இது பண்றது? நல்ல புறான்னா இப்ப வந்து காலம் கடந்துட்டோம். நம்ம எல்லாமே அந்த பொருளுங்களை அழிச்சிட்டு இப்ப தரமான பொருளை திருப்பி போய் தேடணும்னா கிடைக்காது. அதுல இருக்கிற பொருளை, தரமா இருக்கிற பொருளை தேர்ந்தெடுக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த
பொருளுடைய வேல்வேஷன் இன்னைக்கு கிடையாது. மத்த ஒரு பொருள் நல்ல பொருள்னா ஒரு நல்ல புறானா எப்படி சார் இருக்கணும் ஒரு உங்களுக்கு நல்ல பொருள்னா சில பேரு விட்ட ஆளுங்க இருப்பாங்க, ம். பார்க்கக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க, ம். பார்த்து அனுபவிச்ச ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள சார்ந்து ம். விட போறீங்க, உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு, ஆசை இருக்கு, விடணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி முன்மாதிரியா இருக்கிற ஆள்கிட்ட போய் இந்த புறா கிட்ட நல்ல புறாவா தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்து சும்மா வைக்காதீங்க. அந்த புறாவை ட்ரையல் பண்ணுங்க. ஒரு ஜதியில ஒரு புறா பிறகும் 9 புறா வேஸ்ட் ஆகும். இதுதான் உண்மை. கர்ண புறால ஜதா பண்ணி எடுத்தீங்கன்னா 10 புறா எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு புறா தான் வேலை செய்யும். 9 புறா உபயோகம் இருக்காது. அந்த ஒரு புறா எது? அதுக்கோசம் தான் நம்ம காத்துட்டு இருக்கணுமே தவிர, இப்ப சாதா புறா மாதிரி 4 புறா எடுத்தோம்னா 4ல 3 பிறக்கும், 2 பிறக்கும், 5 பிறக்கும் அப்படி சொல்லுவோம். கர்ண புறால அது நடக்காது. ஒரு ஜதை பண்ணி எடுக்கிறோம், அந்த ஜதை கிளிக் ஆகுதுன்னா ஒரே ஒரு புறாவை ஓட்டி பார்த்து இந்த ஜதை பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஜதையில ஒரு 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 5 புறாவாவது எடுக்கணும். அந்த 5 புறாவுமே ஓட்டணும். அப்படி ஓட்டினாதான் அதுல ஒரு புறா சக்சஸ் பண்ண முடியும். இன்னும் நீங்க கேக்குறதுக்கு சொல்றேன், கர்ண புறா இப்ப எப்படி நல்ல புறா தேர்ந்தெடுக்குன்னா கண்டிப்பா புறா கிடையாது. எப்படி சொல்றதுன்னா பழைய புறா எதுவுமே கிடையாது. நமக்கு ஒரு கால் அந்த மாதிரி நமக்கு அமைஞ்சா 10 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு அமைக்கும். எப்படி 10 பேர்ல ஒருத்தர் வெற்றி பெறாங்களோ அந்த மாதிரி 10 பேர்ல ஒருத்தருக்கு அந்த மாதிரி புறா அமைஞ்சா அந்த புறாவை வளர்ச்சிக்கு கொண்டு வரலாம். நம்ம கொண்டு வந்த பொருளை பின்னோக்கி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து நம்ம அவங்கள சபை ஏத்தலாம். அதனால கர்ண புறா இப்ப பழைய மாதிரி சொல்லிக்க கூடிய அளவுக்கு ஒரு 100% கிடையாது. இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 25% தான் கர்ண புறா இருக்கு. இந்த கர்ண புறாவை நிறைய பேர் ஷோ பிரீடா தான் யூஸ் பண்றாங்க. இப்ப ஒரு பொருளா தான் பாக்குறாங்க. இப்போ ஒரு நல்ல கர்ண புறாக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும்ன்றீங்க? ஒரு நல்ல ஒரு சப்ஜா புறா எடுத்தீங்க, இப்ப கையில பிடிச்சா அந்த புறாக்கு என்ன கண்டிஷன் இருந்தா உங்களுக்கு உங்க கணக்கு அது நல்ல புறான்னு சொல்லுவீங்க? அது ஒரு சப்ஜா புறான்னு எடுக்கிறீங்கன்னா அந்த சப்ஜா புறா கிட்ட நல்ல புறா கிட்ட இறுக்கம் இருக்கணும். இறுக்கம் இருக்கணும். வாலு ரொம்ப லென்த்தா இருக்கக்கூடாது, கழுத்து ரொம்ப லென்த்தா இருக்கக்கூடாது, காலு ரொம்ப லென்த்தா இருக்கக்கூடாது, கால் இறக்கமா இருக்கணும், ரெக்கை உள்ராக்க இருக்கணும், மாறு உள்மாறு இருக்கணும், வெளிமாறு இருக்கக்கூடாது. கண்ணுல இந்த ரிங்கா இருக்கிறதுன்றது அவ்வளவும் சும்மாதானே தவிர ரிங்கு இருக்கிற புறா ஒன்னும் சோதிக்காது. கண்ணுல ரிங்கு இருக்கக்கூடாது. சில புறாக்கு பாத்தீங்கன்னா கண்ணுல சாணு இருக்கும். சில புறாக்கு பாத்தீங்கன்னா கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பழுப்பு அடிஞ்ச மாதிரி சந்தன கலர்ல இருக்கும். மத்த எந்த ப்ளூவா அதுவா இருக்கிற மாதிரி கண்ணு கொஞ்சம் வேஷமா இருக்கிற புறாங்க சபை ஏறாது. அது பறக்கும். இன்னைக்கு எல்லாம் செஞ்ச வேலையை தான் செஞ்சுட்டே இருக்குமே தவிர அது உத்தியோகத்துக்கு முன்னாடி வராது. இந்த புறாக்கு பாத்தீங்கன்னா மெயினா புறா கிட்ட அந்த உரப்பு இருக்கணும். கர்ண புறா கிட்ட உரப்பு இருக்கணும். அந்த உரப்பு இருக்கிற புறா கிட்ட தான் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா இருக்கிற புறா கிட்ட பறக்கும். படுக்கு 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 படுக்குன்னு இன்னைக்கெல்லாம் அதே தான் பண்ணுமே தவிர அந்த மீசரமா வலிக்காது. நம்ம வைக்கிற தீனிக்கு தண்ணிக்கு அந்த புறா கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எங்க பறக்குதோ அங்கேயே விழுந்துடும், இல்ல வீடு ஏறி வராது. கர்ண சப்ஜா புறாவா இருந்தாலும் சரி, ரேக்தார் புறாவா இருந்தாலும் புறா கிட்ட கொஞ்சம் ரோஷம் இருக்கணும். மனுஷங்கிட்ட எப்படி ரோஷம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த புறா கிட்ட அந்த ரோஷம் இருந்தாதான் இந்த இது நம்ம காசுக்கு 100 ரூபாய்க்கும் கிடைக்கும், 1000 ரூபாய்க்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம காசை பார்த்து வாங்காம பொருளை பார்த்து தான் வாங்கணும். இது விலை அதிகமா இருக்கு, விலை கம்மியா இருக்குது, இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட இல்ல, நல்ல பொருளா தேர்ந்து எடுக்கணும். ஆனா புறாவை கண்டிஷனோட புறா பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. அதே மாதிரி சார், நீங்களும் உங்க அனுபவத்துல நீங்க இந்த கர்ணபுறா பெஸ்ட் கர்ணபுறா எப்படி இருக்கணும்ன்றது பத்தி சொல்லுங்க. பெஸ்ட் கர்ணபுறா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் கர்ணபுறா இந்த புறாவுடைய அமைப்பு, கால் எல்லாம் குட்டையதான் இருக்கணும், லென்த் இருக்கக்கூடாது. அதே போல வால் ரெக்க ஒன்னா இருக்கணும், ரெக்க விட்டு வால் வெளியே போக கூடாது ஒண்ணு. அதே போல கர்ணபுறா அடிக்க போறாங்க அவளை செய்யறாங்க, அடிக்க போறாங்க கண்ணு பிளைனா தான் இருக்கும், ரொம்பலாம் ரிங்லாம் வராது, பிளைனா தான் இருக்கும். நீங்க பார்த்து அந்த புறா வேணான்னுவீங்க, அந்த அடிக்கும். நம்ம அந்த புறா வேற வேற அந்த புறா பார்த்துட்டு நம்ம அடிக்க புறா இதுன்னு அடிக்கமா இருப்பான். அதே போல அந்த புறா அடிக்க புறா பார்த்தாலும் உங்களுக்கு கையில பிடிச்சா தெரியும் இந்த புறா அடி பறக்கும். கீழே விட்டா கண்டுபிடிச்சலாம். அதை குச்சி பார்க்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு கீழே கண்டுபிடிச்சிட்டு இந்த புறா அடிக்காது, குச்சிதான் பார்க்கணும் அவசியம் எனக்கு கிடையாது. சூப்பர். அது புறா நடையிலே கண்டுபிடிச்சு இது பறக்கும், இது அடிக்கும், இது அடிக்காது, இது ஜெதை பண்ணு அது பண்ணு சொல்லுவேன். அதே கர்ணபுறா பொறுத்த வரைக்கும் கர்ணபுறா பொறுத்த வரைக்கும் ரோசமா புறாங்க சப்ஜா புறா, ரோஷன் புறா, ரோசனா புறா
இப்ப ரங்கு ரொம்ப முக்கியமா சார் கர்ணபுறால? கர்ணபுரா ஆமா. ரங்கு உடைஞ்சிட்டா கூட புறால இல்ல, இல்ல. கலப்படம் பண்ணா புறா பறக்காது. ஒரிஜினல் தான் ரங்கு வரணும். சப்பர் புறா வரும், சப்ஜா புறா, ரோஷினி புறா. அந்த ரங்கு கரெக்டா இருக்கணும் அதுக்கு. மாறினாதான் புறா வந்து போட்டுக்கும். அது சுத்தம் இருக்காது. ஆமா, நம்ம வந்து நினைச்சு நம்ம மேல தப்பு, புறா மேல தப்பு சொல்லக்கூடாது. ஆமா, ரங்கு உடைச்சா நம்ம மேல தப்பு அது. ஜதியம் பார்த்து தான் பண்ணணும். இந்த புறா புறா அடிக்கும், நம்ம விட்டு பார்த்தா ஜதியே பண்ணணும். சும்மா மேலுக்கு வாங்கி விட்டுட்டு இப்ப அடிக்கல அடிக்கணும், அது புறா நம்ம மேல குறை வச்சு புறா மேல குறை சொல்லக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப இன்ஃபர்மேஷன் இதா சொன்னீங்க சார். லாஸ்டா இப்போ உங்ககிட்ட நம்ம என்ன கேக்குறோம்னா வந்து, இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ டோர்னமெண்ட் எல்லாமே பேர் கொடுக்குறாங்க. இப்போ போன வருஷம் நம்ம டோர்னமெண்ட்ல விட்டாங்க, எல்லாருமே விட்டாங்க. ஒரு நாள் கிளியர் பண்றது இல்ல. இப்போ புறா ஓட்டுற டைம்ல நம்ம பண்ற பெரும்பாலான தப்பு, ஏன் ஒரு ஃபர்ஸ்ட் நாள் அவுட் ஆகுது? புறா நல்லா அடிச்சிருக்கோம் ஏற்கனவே, ஏன்னா அடிக்காம யாரும் சபைக்கு எட்டு வர மாட்டாங்க. அந்த நாளுக்கு என்ன அவங்க செய்யறாங்க? எதனால அந்த மாதிரி தவறாகுது? எந்த மாதிரி நாள் புறாங்க வந்து அவுட் ஆகுது? சில பேர் ஒரு குறையா கூட சொல்லுவாங்க, புறா நல்லா அடிச்சு அவுட் கொடுத்துருவாங்கம்மா. அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்லாத இருக்கிறதுக்கு அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? புறா உருவம் சும்மா இருந்தாலுமே போதும். கையை வச்சுட்டு சும்மா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலுமே போதும். இது பாருங்க, உப்பு போட்டா தண்ணி கொட்டணும், உப்பு கேளுங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த புறா இயற்கையா பச்சை தண்ணி கேவுரு இதுல என்ன பண்ணுது, அதுதான் அதுல என்ன பண்ணுது அப்படின்னு பாக்கணும். அதுக்குள்ளேயே இவன் சும்மா இருக்க மாட்டான். ஏதாச்சும் கொடுத்து நல்ல ஜாதி பேரை கெட்டுருவான். அருமையா இருக்கும் புறா. இறங்கி வாழை தூக்கி அருமையா இருக்கும். கால் குட்டை, சத்தாரு, முன் சத்தாரு, இடுப்பு எல்லாம் பக்காவா இருக்கும். ஆனா கெடுத்து அது ஜாதி பேரை கெடுத்து குடிச்சு கதை. அதுக்கப்புறம் அதை கையில கூட குடிச்சு பார்க்க மாட்டானுங்க. போதாதா? அதான் சார், இப்போ வந்து நல்ல புறா மட்டும் நம்ம கையில இருந்தா போதாது, புறா ஓட்டுறதுக்கும் கரெக்டான மைண்ட் செட் இருக்குங்க. விட்டுக்கிட்டே வரணும். ஆனா கர்ணபுறாவுல பெரிய விஷயம் என்னன்னா, சிறப்பான அம்சம், எத்தனை மாசம் வேணாலும் புறா ஓட்டலாம். சும்மா 3 நாள்லாம் கிடையாது, 30 நாள் கூட புறா ஓட்டலாம். ஆனா இயற்கையா தண்ணி குடிச்சிட்டு இயற்கையா அது என்ன பண்ணுதுன்னு பாக்கணும். இத பார்த்துட்டு தான் பண்ணணும். பண்ணா நீ காலி பண்ண, அதோட ஃபைல மூட்டை கட்டி மேல பறந்து மாற்றமே கிடையாது. என்ன கேளுங்க, நான் புறா வந்து திடீர்னு அன்னைக்கு வந்து மாற்றத்தை எடுத்துக்குமா இல்லையா தெரியாது. திடீர்னு அத ஒண்ணும் தொடவே வேண்டாங்க ஐயா. அதை தானாவே நீ காலையில தீனி போடணும் கூட அவசியம் கிடையாதுங்க ஐயா. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, தீனி தண்ணி கூட வைக்க வேண்டாங்க ஐயா. நீ விடுங்க ஐயா, அது போட்டுக்குதா அடிக்குதா, இது என்ன பண்ணுது, தண்ணி வச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணுது? தண்ணி வச்சா காரியமே முடிஞ்சுது, உன் கதை முடிஞ்சுது. ஜாதி இருந்தது 40 years பேக், நாட் நவ். இல்ல கிடையாது, இது இல்ல. நான் கொஞ்சம் நெஞ்சமா இல்ல, நான் கிட்டத்தட்ட ஒரு 2005 இருந்து பார்த்த, அடுத்த புல்தார் புறாக பார்த்த பிற்பாடு பாக்குறேன், அந்த புறால ஒரு கால் பகுதி கூட கிடையாது. ரொம்ப வருத்தமா இருக்கு. காரணம் என்னன்னா, எல்லாம் குப்பைங்க. இதுல வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, இது இப்படி எல்லாம் இருக்கணும்னு இருந்தது, படத்துல பாத்துருக்கோம், அவ்வளவுதான். இப்ப சார் சொல்ற கண்டிஷனுக்கு புறா கிடையாது. ஆனா ஓட்டுறவனுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, வச்சுட்டீங்க, சீல் வைக்க போறீங்க, ஒரு சின்ன யாரும் தப்பா நினைக்காதீங்க. என்ன, அனைத்து இத பாக்குற அனைத்து புறாக்காரர்களுக்கும் என் அன்பான வேண்டுகோள். ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. ஒரே ஒரு விஷயம், அது எந்த பரம்பரையா கூட இருக்கட்டும், எந்த பரம்பரையா, சென்னையில உள்ள அத்தனை பேருக்கும் என்னோட பணிவான வேண்டுகோள். நான் திமிர்தனமா பேசுறேன்னு சொல்லாதீங்க. புறா விடுறீங்களா, அந்த பயிற்சியிலே பாருங்க, அது என்ன பண்ணுது, எப்படி இழுக்குது, என்ன பண்ணுது, இந்த இழுப்பு போதுமா போதாதா, இதெல்லாம் நீங்க மைண்ட் செட் வச்சு தப்பு உரிமையாளரை கூப்பிடுங்க. ஐயா பாரு ஐயா, பிடிச்சிருந்தா நான் சீல் வைக்கிறேன், பிடிச்சி இல்லையா பேக் பண்ணிக்கிறேன். ஆனா இங்க யாரும் அந்த வாத்தியார் பேச்ச கேட்கறது கிடையாது. புறா விடு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கர்ணபுறாவா, ஐயோ சீனிவாசா கிளம்பு, வண்டி எடுப்பா போலாம், போய் பாக்குறோம். ஆனா எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா இது, இப்படி ஒரு புறா விட்டாரு, அது டைம் வேஸ்ட், பணம் வேஸ்ட். அந்த டைம்ல ரெப்ரி போடுறோம் பாருங்க, ஸ்பெஷல் ரெப்ரி, அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் வேஸ்ட். அத்தனையும் கெட்டு குட்டிச்சவரா போய் தலையை தொங்க போட்டுன்னு வீடு வந்து சேர்றோம். செய்து நல்ல புறம் முன்கூடியே எடுத்துக்கோங்க. ஆமா, நல்ல நான் என்ன சொல்ல வரேன், கத்துக்குங்களேன். என்ன ஆயிட போகுது, கத்துக்குங்களேன். இன்னும் எப்படி கத்துக்கிட்டே இருங்களேன். அவுரங்கசீப் 17 முறை படம் எடுத்தான், ஆனா ஒரு தடவை அச்சு நொறுக்கிட்டான், தெரியல. ஆமா, தோல்விதான் வெற்றிக்கு படிக்கட்டு. ஆமா, தோல்வியை கண்டு தோலவே கூடாது. அதே மாதிரி வெற்றி கிடைச்சுன்னு மமதியில குதிக்க கூடாது. ஆமா, வெற்றிக்கு பணிவு ரொம்ப முக்கியம், தோல்விக்கு துடிப்பு முக்கியம்.
விடாமுயற்சி முயற்சி திருவினையாக்கும். ரொம்ப அதனால சந்தோஷம். ஆமா. நன்றி ஐயா. தேங்க்ஸ் சார். அதே மாதிரி உங்க வியூ சொல்லுங்க சார். புறா இப்ப நடக்கிற யங்ஸ்டர் என்ன தப்பு பண்றாங்க? ஒரு நாள் பறக்கிற புறா ஏன் மறுநாள் பறக்கிறது இல்ல ஒரே நாள்ல வந்து என்னெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும் நினைக்கிறீங்க? அவங்க முதல்ல பண்ற தப்பே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம் கட்டிட்டோம், நாமளும் புறா விடணும். புரியுதுங்களா? நம்ம ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்துல விடல, நம்ம புறாவை பிறர் வந்து பார்த்து பாராட்டணும்ன்றதுக்கோசம் விட மாட்டேன்றாங்க. கப்பல பணம் கட்டிட்டோம், கட்டின படத்துக்கு எதையோ ஒண்ணு வச்சு விடுவோம் அப்படின்னு தன்னுடைய வேலையும் கெடுத்துக்கிறாங்க, பிறர் ஒரு வேலையும் கெடுக்கிறாங்க. ஆமா, பிறருடைய வேலையும் கேக்குறாங்க. சில பேர் வந்து இந்த இடத்துல நல்ல சாப்பாடு போடுறாங்கன்னா அதுக்கு சில பேர் போவாங்க. நல்ல சாப்பாடு தர இடம் முக்கியமா, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். அந்த சாப்பாடை தேடி போறோம்னா அந்த இடத்துல அந்த சாப்பாடு ருசி இல்லைன்னா போனவனுடைய மனம் வருத்தப்படும். இதே போலதான் கர்ணபுறாவும். கர்ணபுறாக்குன்னு ஒரு பெரிய கும்பலே இருக்கு அதை பாக்குறதுக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா சார், இப்ப நம்ம புறா ஒரு டைம்ல அவங்க பண்ற தப்ப சொல்றாங்க, விட்ட பிறகு இல்லையா அவங்க புறாங்க தீவிர செய்யறது இல்ல. இப்ப வந்து தவறு சார். ஆமா, இவங்க என்ன பண்றாங்கன்னா விடுறதுக்கு முன்னாடியே அந்த புறா கிட்ட ஒரு புறா கிட்ட இவ்வளவுதான் ஐவேஜி, அது இதுதான் செய்யும், இத வந்து அவங்க வந்து திருத்தி பாக்குறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்திய முறைய செஞ்சு பாக்குறாங்க. ஆனா அது எதோடமும் ஒற்றி போல. இது ஒற்றி போவாதனால என்ன பண்றாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் இது போதும், சும்மாரு. இப்ப நீங்க சும்மா இருந்தாலும் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க சும்மா இருக்கிறது இல்ல, இதை விடு, இதுக்கு மேல புறா கிடையாது, ஏத்தி விடுறாங்க. இப்போ நம்மள வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம முன்மாதிரியா தான் இருக்கணுமே தவிர அவங்கள எங்கேயுமே முடக்க கூடாது. இவன் என்ன பண்றாங்கன்னா, விட இதுக்கு மேல புறா கிடையாது, இதுக்கு மேல விட பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன சொல்ல வரீங்கன்னா வந்து புறா நம்மளுக்கு முதல்ல திருப்தியா இருந்தாதான் முதல்ல வந்து நமக்கு திருப்தி இருக்கணும் புறா. அதுக்குதான் நான் சொன்னேன், நமக்கு வாத்தியார் இருக்கலாம், வாத்தியாரை கூப்பிடுங்க, வாத்தியார் நான் புறா விடுறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் விடுறேன், உன் அனுபவத்துல நல்லா இருந்தா சொல்ல, நாளைக்கு களத்துல எத்தம்பலாம், இல்ல என் பேரோ இல்ல உன் பேரோ இந்த இடத்துல கிடக்கூடாது அப்படின்னு வாத்தியாருக்கு சொல்லலாம். இல்ல வாத்தியார் இல்ல, அதுக்கு மேல ஒருத்தருக்கு நம்மளுக்கு முன்மாதிரியா பெரியவங்க இருக்கிறாங்க, 4 நண்பரை கூப்பிட்டு நான் கர்ணபுறா நாளைக்கு சீல் வைக்கலான்னு இருக்கிறேன், இந்த புறாவை வந்து பாருங்க, நல்லா இருந்தா சொல்லுங்க விடுறேன், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு அவங்க முன்கூட்டியே வரணும். நான் கப்பல சேர்ந்துட்டேன், இப்படிதான் விடுவேன் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. முதல்ல நல்ல புறா, அதுதான் சொன்ன, நல்ல புறா விட்டு பாருங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த புறாக்கு ட்ரைனிங் கொடுங்க, அந்த புறால சிறப்பா இருந்தா களத்துக்கு வாங்க, இல்லைன்னா அடுத்த ஏருக்கு ட்ரை பண்ணுங்க. முயற்சி என்னைக்குமே வெற்றி தான், முயற்சி இல்லைன்னா வெற்றி இல்லை. சார் வாங்க சார், முடிச்சுக்கலாம் வாங்க சார். இப்போ அவ்வளவுதான், சரி அதான் சொல்ல போறாங்க. இன்னொன்னு சொல்றேன், 2005 எங்களுடைய மந்தவெளியை சார்ந்த திருவாளர் ஆர் சிவராஜ் ஹாப்பி 2000 கப்பு வச்சு நடத்துறாரு. கர்ணபுறா வச்சாரு, சாதா புறா வச்சாரு. சாதா புறா அடிச்சோம், நான் தான் அடிச்சேன். ஆனா கர்ணபுறாவை விடும்போது அவரை கூப்பிட்டு காட்டுறேன். அப்போ நான் சின்ன பையன் தான், 2005, கொஞ்சம் வயசு கம்மின்னு வைங்களேன். அப்ப அவரை கூப்பிட்டு காட்டுறேன், அண்ணா பாருங்கண்ணா அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னாரு, இல்ல பன்னீர் இது பத்தாதுன்னு சொன்ன உடனே நான் மூடிட்டேன் பூண்டை. ஏன்னா டைமுக்கு அவங்களும் டைம் வர வச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா இப்ப அப்படி கிடையாது, பணத்தை கட்டிட்டோம் புறா விடு. அதே மாதிரி என்ன ஒண்ணுன்னா, வாத்தியாருங்களை தயவு செய்து சொல்றேன், அவன் ஏழ்மையா கூட இருக்கலாம், அவன் ஏழ்மை வேற கதை. ஆனா அவர் கூட சொல்ற உபதேசத்தை தயவு செய்து எடுத்துவாங்க. கொடுத்த புறாவா வாத்தியார் பறக்குது, வாத்தியார் நீங்க வந்து புறா பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா புறா பறந்ததுன்னு வச்சுக்க, வாத்தியார் உன் புறா இல்ல வாத்தியார், என் ஜதில எத்த பாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு இல்ல, எத்தனை ஜென்மாத்தாலும் கரை சேர முடியாது. புறா விஷயத்துல போய் சொன்னா எனக்கு நான் ரொம்ப பாத்துட்டேன் சார். அந்த மாதிரி புறா விஷயத்துல ஆள மாத்தி சொன்னா மட்டும் இல்ல, எனக்கு முக்கியமான நண்பர்கள் சில டாப் லெவல்ல இருக்காங்க. சைதை குட்டி அண்ணன், சிவராஜ் அண்ணன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் பழகி இருக்கேன். அருமையான ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் என்னமா சொல்றேன், புறா கலையில யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஆனா கோல்டு மெடலிஸ்ட் தான், அவங்களால புறா விட முடியலன்ட்டு அவங்களை பின்தங்கிட கூடாது. ஆமா, கோல்டு மெடலிஸ்ட் தான், ஆனால் அவர் புறா விட முடியாது, அதனால அவர் புறா விடல அப்படின்னு நான் திமிர்தனத்தை பேசக்கூடாது. என்னைக்குமே அவங்களுக்கு பணிவா தான் இருக்கு. ஆமா, அது ஃபேமிலியோட சில விஷயங்கள் இருக்கலாம், அதனால முடியாதுங்க. ஆமா, இங்க சிட்டில வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்காக அவங்க அந்த மாதிரி
யூனிவர்சிட்டியில படிச்சவங்களை போயிட்டு நான் போயிட்டு மட்டம் தட்டி பேச அவங்க அனுபவம், அவங்க அவ்வளவு வருஷம் புறா கையில பிடிச்சி பார்த்திருக்காங்க. அதே நமஸ்காரம் பண்ணணும். 50 வருஷம் வந்து ஒரு புறா பாத்தீங்கன்னா அந்த புறா ஆளுங்க கத்துக்கணும்னா மாண்டு போயிட்டாங்க. ஆனா புறா ஷோக்கு கோசமே தன்னுடைய வாழ்க்கையே தொலைச்சவங்க பல ஷோக்காளி இருக்காங்க. நல்ல கிடைச்ச வேலையை விட்டாங்க, குடும்பத்துல மனைவி குழந்தை குட்டி அணைச்சி விட்டாங்க. அதே மாதிரி இவ்வளவு நேரமா நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் வந்து பொறுமையா பதில் சொல்லி அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிற நம்ம பன்னீர்செல்வம் சாருக்கு, அதே மாதிரி ரகு சாரன், சீனிவாசன் சாருக்கு, எல்லாத்துக்கும் வந்து நம்ம சவுத் இந்தியா ரைசிங் டம்ளர் பிஜன் அசோசியேஷன் சார்பாகவும் இந்த யூடியூப் சேனல் சார்பாகவும் வந்து ரொம்ப இதெல்லாம் நன்றி செலுத்துக்கிறோம். மீண்டும் மீண்டும் அவங்க என்னென்னலாம் கோரிக்கை வச்சு என்னென்னலாம் இது பண்ணாங்களோ அதில் அவங்களுடைய செயல்களை அவங்க வெற்றி படணும்னு சொல்லிட்டு எங்க கிளப் சார்பா சந்திரன் சார்பா நான் மேற்கொண்டு இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அண்ணன் சந்திர அண்ணன் பாய் இருக்காரு, அதுக்கப்புறம் நண்பர் இருக்காரு, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி சென்னையில எண்ணற்ற நபர்கள் விழிப்படைய வைக்கிறதுக்கு இவர் தான் காரணமா இருக்கணும். இனி வரும் காலங்கள்ல தயவுசெய்து இவருக்கு இன்னும் மரியாதையை கொடுத்து இவர் நடத்துகிற அந்த யூடியூப் சேனலுக்கு தயவுசெய்து ஆதரவு கொடுத்து மேலும் மேலும் கலையை வளர மனமார்ந்த வாழ்த்து. சாதிச்சேன் இல்ல, எங்களுக்கு நீங்க கௌரவத்தை கொடுக்குறீங்க, நாங்க சாதிச்சதுக்கு கொடுக்கல, எங்களை நீங்க கௌரவப்படுத்தினா நீ கௌரவப்படுத்தினா உங்களை நான் கௌரவப்படுத்தணும். என்ன நினைச்சீங்க நீங்க? மாட்டாங்க. நீங்க முதல்ல நீங்க சந்திரனாக்கே முதல்ல எங்க தலைவர் தான் முதல்ல தலைவர். நாங்கெல்லாம் தொண்டர்கள் பாலம் நமக்கு அவர் தான் சார், எல்லாத்துக்கும் சார். நமக்கும் அவர் தான் போன் பண்ணாரு, அடுத்த நேரத்துல நான் சொல்றேன்னு சொன்னேன். அண்ணனு தான் ஃபர்ஸ்ட் ஆனர் கண்டிப்பா வீடியோ எடுத்துக்க அப்படியே போட்டோ கூட எடுத்துக்கலாம். வீடியோ எடுத்துக்க அப்படியே போட்டோ கூட எடுத்துக்கலாம். வீடியோ வந்துச்சு அப்படியே அப்படியே எடுக்காது கேட்டாரு. கல்யாணத்துல போட்டுக்கிறது, கல்யாணத்துல போட்டுக்கிறது மறுபடியும் இப்ப போடுறோம். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ரகனாவா? தேங்க்ஸ் சார், தேங்க்யூ வெரி மச். அப்படியே நில்லுங்கப்பா, அப்படியே நில்லுங்க. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் சார். போடுவேன் அடுத்தது 2 பேர் போடு. இருக்கு பாருங்க. நாங்கெல்லாம் பழைய ஆளாயிட்டோம். நிறைய சந்தோஷம். வாங்க சார்.